ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 7373608282. வணக்கம். முக்கிய செய்திகள். 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்கும் ரங்கசாமி எந்த வளர்ச்சி திட்டத்தில் முதல் கையெழுத்திடுவார் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. மாற்று இடம் வழங்க வலியுறுத்தல். பதவியேற்பு விழாவின் போது மறியல் நடத்த உள்ளதாக நடைபாதை வியாபாரிகள் எச்சரிக்கை. ஒப்பந்த ஊழியர்களுக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும். புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டம். உலக செவிலியர் தினம். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவத்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கும் ரங்கசாமி எந்த திட்டத்தில் முதல் கையெழுத்திடுவார் என்று பொதுமக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதன் மூலம் பிரபலமானார். அவரின் ஆட்சி காலத்தில் முதியோர், விதவை, மீனவர், தொழிலாளர், ஆதிதிராவிடர் என பல்வேறு தரப்பினருக்கு ஏராளமான திட்டங்களை தீட்டியவர் அவர். கடந்த முறை பதவியேற்ற போது முதல் கையெழுத்தாக முதியோர் உதவித்தொகை 500 ரூபாய் உயர்த்தும் கோப்பில் கையெழுத்திட்டார். இது உதவித்தொகை பெறும் முதியோர், முதிர்கன்னிகள், விதவைகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஆட்சியின் இறுதியில் 500 ரூபாயை மீண்டும் உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டார். இந்நிலையில் 13ஆம் தேதி மீண்டும் 5வது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்கிறார். அவர் எந்த திட்டத்திற்கு முதல் கையெழுத்திடுவார் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் தற்போது எழுந்துள்ளது. அரசின் எந்த உதவித்தொகையும் பெறாத மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என ரங்கசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஆனால் ஆட்சியின் இறுதியில் திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை. இதனால் பெண்களுக்கான இந்த திட்டத்தில்தான் முதலில் கையெழுத்திடுவார் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதோடு முதியோர் உதவித்தொகையை மீண்டும் உயர்த்தி கையெழுத்திடவும் அவர் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் நடைபாதை வியாபாரிகளின் கடைகள் முன்னறிவிப்பின்றி அகற்றப்பட்டதை கண்டித்து பதவியேற்பு விழாவின் போது சட்டமன்றம் முன்பு மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக நடைபாதை வியாபாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் நகர மற்றும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையோரம் இருக்கும் கடைகளை பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் சாலையில் மரப்பாலம் சந்திப்பிலிருந்து முருங்கப்பாக்கம் வரை சாலை ஓரங்களில் உள்ள கடைகளால் போக்குவரத்திற்கு நெரிசல் ஏற்படுவதாக கூறி கடைகள் அகற்றப்பட்டன. இதற்கு வியாபாரிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தனர். ஆனாலும் அனைத்து கடைகளும் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டது. இந்த நிலையில் அகற்றப்பட்ட சாலையோர கடைகளை மீண்டும் அங்கே அமைப்பதற்கு வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் அல்லது மாற்று இடங்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் பொதுப்பணித்துறை பொறியாளரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், சாலையோரம் கடை வைப்பதற்கு நகராட்சி உரிமங்கள் தரப்பட்டுள்ளதாகவும் நகராட்சிக்கு அடிக்காசுகள் செலுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர்கள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தங்கள் கடைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக தங்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவின் போது சட்டமன்றம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்துன்னு வந்துன்னு இருக்கிறாங்க. நாங்கள் சாரை கேட்டோம், சீனிவாச ராவ் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்.
அவர் வந்து புதுச்சேரி ஃபுல்லா எடுக்க சொல்லி ஆர்டர் ஆயிருக்குது, அது கலெக்டர் தான் ஆர்டர் போட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி கலெக்டருக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதே கலெக்டரும் முதலமைச்சரும் ஒன்னா சேர்ந்து சாலை ஓரத்துல இருக்கிற வியாபாரிகளுடைய குடும்பங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், கடன் கஷ்டம், அதை அடைச்சிட சொல்லுங்க. அவங்க குடும்பத்துல நல்லா படிச்சிருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லுங்க. நாங்க ஒண்ணு வந்து எல்லாருக்கும் வேலை கொடுன்னு சொல்ல, ஒரு வியாபாரியோடைய பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி காட்ட சொல்லுங்க. எல்லாரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஒரு நல்ல ரேங்க் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நாங்க புதுச்சேரி முதலமைச்சரை மனதார வரவேற்கிறோம். குறைந்தபட்ச ஊதியம் 26,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. வட இந்தியா மற்றும் மத்திய தொழிலாளர் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் தேசிய கோரிக்கை நாள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறிவித்திருந்தனர். அதன்படி 12ஆம் தேதி சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி, எல்எல்எஃப் மாநில செயலர் கார்முகில், ஏஐடியுசி நிர்வாகி பாலசுப்ரமணியன், மாநில துணைத் தலைவர் விஜயா, மாநில பொதுச் செயலர் மாசிலாமணி உட்பட பலர் பங்கேற்றனர். போராட்டங்களில் கைது செய்யப்பட்ட அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை உடனடியாக நிபந்தனையின்றி விடுதலை செய்து வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும், தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும், இந்திய தொழிலாளர் மாநாடு கூட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் மாதத்திற்கு 26,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் தர வேண்டும், 8 மணி நேரத்திற்கு மேலான மிகை நேர வேலைக்கு இரட்டை ஊதியம் தர வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம ஊதியம் நலன்கள் தர வேண்டும், சமையல் எரிவாயுவை மலிவு விலையில் தருவதுடன் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. குறிப்பாக சமீபத்தில் ஏற்பட்ட போர் காரணமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளார்கள். மத்திய அரசாங்கம் உடனடியாக சிலிண்டர் தட்டுப்பாட்டினை போக்கி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. விலை உயர்வை கட்டுப்படுத்திட உறுதியான நடவடிக்கைகளை மத்திய மோடி தலைமையிலான அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிட வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் நடைபெறுகின்ற தொழிலாளர்களுக்கு ஆதரவான கோரிக்கை நாள் போராட்டத்திலே புதுச்சேரி மாநிலத்திலே ஏஐடிசி, சிஐடியு, ஏஐசிசிடியு, எல்எல்எஃப், என்டிஎல்எஃப், எம்எல்எஃப் தொழிற்சங்கங்களின் சார்பாக தொழிலாளர் ஆதரவு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உலக செவிலியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கைவிளக்கு ஏந்திய காரிகை என்று அழைக்கப்படும் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்தநாளான மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் உலக செவிலியர் தினம் மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் கொண்டாடப்பட்டது. செவிலியர் தின விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், செவிலியர் கண்காணிப்பாளர் மதிபத்ரிசாமி, உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ஆத்மநாபன், மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரி ரவி ஆகியோர் முன்னிலையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலிய அதிகாரிகள், முதுநிலை செவிலிய அதிகாரிகள் பங்கேற்று வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ள தேசிய தேர்வு முகமை புதிய தேர்வுக்கான தேதி விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வு மூலம் மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்படுகின்றனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்ற நிலையில் 23 லட்சம் மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதினர். குறிப்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏறக்குறைய 2 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியுள்ளனர். இதற்கிடையே நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராஜஸ்தானில் வினாத்தாள் வெளியாகியிருந்ததாகவும் தேர்வுக்கு 15 நாட்களுக்கு முன்னதாகவே உத்தேச கேள்வித்தாள் என்ற பெயரில் வினாத்தாள் மாணவர்களிடம் பரவியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல கேள்விகள் நீட் தேர்வு வினாத்தாளிலும் மாதிரி வினாத்தாளிலும் ஒரே வரிசை எண்ணில் இருப்பதும் அம்பலமாகியுள்ளது. பல்வேறு இடங்களில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாகவும் புகார்கள் கூறப்பட்டன. இந்த முறைகேடு தொடர்பாக தேசிய தேர்வு முகமை விசாரணை நடத்தி வந்தது. தேர்வு மையங்கள் கண்காணிக்கப்பட்டன. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்து
தேசிய தேர்வு முகமை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை நியாயமாகவும் நம்பத்தக்க முறையில் நடத்துவதில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும், நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிவு தொடர்பாக பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் வினாத்தாள் கசிந்தது தெரியவந்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. இதனால் மத்திய அரசின் ஒப்புதலுடன் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும், நீட் நுழைவுத் தேர்வு மீண்டும் நடைபெறும் என்றும், புதிய தேர்வுக்கான விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு தேதிகள் மற்றும் தேர்வு நுழைவு சீட்டு வெளியீட்டு அட்டவணை ஆகியவை வரும் நாட்களில் தெரிவிக்கப்படும் என்றும், இந்த தகவல் அனைத்தும் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமே வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அதிகாரப்பூர்வ வழிமுறைகளை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும், சமூக ஊடகங்களில் பரவி வரும் சரிபார்க்கப்படாத தகவல்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க புதுச்சேரி வருகை தந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிற்கு பூங்கொத்து கொடுத்து அமைச்சர் நமச்சிவாயம் உற்சாக வரவேற்பு அளித்தார். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக 5வது முறையாக 13ஆம் தேதி ரங்கசாமி பதவியேற்கிறார். அவருடன் பாரதிய ஜனதாவை சேர்ந்த நமச்சிவாயம், காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். இந்த விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்கிறார். அவருக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தொடர்ந்து பாரதிய ஜனதா சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம், அவரை அடுத்து ராஜசேகரும் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். அவர்களுக்கும் ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். இந்த பதவியேற்பு விழாவில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீன், மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். இதனிடையே பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானாவிற்கு அமைச்சர் நமச்சிவாயம் பொன்னாடை மற்றும் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தார். புதுச்சேரியில் புதிய ஆட்சி பொறுப்பேற்க உள்ள நிலையில் சட்டமன்றம் முன்பு சாலை சீரமைப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் இந்த முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரி முதலமைச்சராக 13ஆம் தேதி காலை அவர் பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் ஓரிரு நாட்களில் 16வது சட்டமன்றம் கூட உள்ள நிலையில் சட்டமன்றம் எதிரே சாலை சீரமைப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி பேரிகார்டுகள் அமைத்து அப்பகுதி முழுவதும் வாகனங்கள் திருப்பிவிடப்படுகின்றன. சட்டமன்ற சாலையை பயன்படுத்துவோர் சாலை பணிகள் காரணமாக சுற்றி செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பதவியேற்பு விழா நடைபெறுவதையொட்டி சட்டமன்றம் மற்றும் ஆளுநர் மாளிகையில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 13ஆம் தேதி புதன்கிழமை நகரின் முக்கிய சாலைகளில் மின்தடை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 13ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நகரின் முக்கிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒயிட் டவுன் பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை பகுதி, செஞ்சி சாலை பகுதி, குமரகுருப்பள்ளம் பகுதி, செல்லான் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், காமராஜர் நகர், ஈஸ்வரன் கோவில் வீதி, வைஷால் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி, காமாட்சி அம்மன் கோவில் வீதி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி, எஸ்.வி. பட்டேல் சாலை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் 27 ஆழ்கடல் விசைப்படகு உரிமையாளர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு களப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி அரசின் மீன்வளத்துறை ஒவ்வொரு ஆண்டும் மீனவர்களுக்கு களப்பயணங்களுக்கு ஏற்பாடு செய்து வருகின்றது. களப்பயணம் மூலம் மீன்பிடி தொழில் சம்பந்தமான சமீபத்திய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படுத்திட உறுதுணையாக அமைகிறது என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி இந்த ஆண்டிற்கான களப்பயணம் புதுச்சேரி அரசு மற்றும் மீன்வளத்துறை செயலர் ஒப்புதல் பெற்று மே 11ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை
அந்தமான் தீர்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை துணை இயக்குநர் கோவிந்தசாமி தலைமையில் உதவி ஆய்வாளர் சைமன் லியோ உட்பட 27 விசைப்படகு உரிமையாளர்கள் களப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் கலந்து கொண்டு கொடியசைத்து களப்பயணத்தை தொடங்கி வைத்தார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு செல்லும் இவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தேவையான உத்திகளை தெரிந்து கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிளியனூர் அருகே கார் மோதிய விபத்தில் புதுச்சேரி முத்தரையர் பாளையத்தைச் சேர்ந்த காவலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தரையர் பாளையம் ஜீவா தெருவைச் சேர்ந்த குணசேகரன் கிளியனூர் அருகே ஒழுந்தியம்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் 11ஆம் தேதி இரவு வீட்டிலிருந்து புதுச்சேரி திண்டிவனம் சாலை வழியாக தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் இரவு சுமார் 8 மணி அளவில் ஒழுந்தியாப்பட்டு சந்திப்பில் திரும்பியபோது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த கார் குணசேகரன் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்ட குணசேகரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் ஆளின்றி நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ மீது மோதியதில் கார் மற்றும் ஆட்டோ சேதமடைந்தது. காரில் பயணித்த நபருக்கு காயம் ஏற்படவில்லை என தெரிகிறது. தகவல் அறிந்த கிளியனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று குணசேகரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலாப்பட்டு தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,115 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,940 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.